ஆமாம், ஒரு 2 நாளாக வந்து இந்த பொங்கப்பானை வைக்கிறது, அது கண்ணுப்பிடி வைக்கிறது, அப்புறம் நான் காய்கறி வாங்கினதுன்னு வீடியோ போட்டேன். நைஸாக அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய காய்கறி கொடுத்து நறுக்க சொல்லிட்டேன். ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன். காய்கறி வாங்கின்றது தான் ஒரு ஹெல்ப்பாக இருக்கேன். அது தவிர இது வேறு, காய்கறி நறுக்கிற வேலை வேறையா? பரவாயில்ல, கேரட் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. கேரட் கொஞ்சம் சுலபமாக நறுக்கிடலாம். இது என்ன எப்படி நறுக்கணும்? இது பெருசு பெருசாக நறுக்கணுமா, கல்கண்டாக நறுக்கணுமா, காய்க்கா, குழம்புக்கா, எதுக்கு நறுக்கணும் சொல்லு? காய்க்கா. இப்போ காய்க்குன்னா சொல்லு, என்னது? பீன்ஸ் வேறு வச்சுருக்கியாங்க? ஐயோ, அது நரம்பு கிள்ளி அதை வச்சுட்டு ஒன்றா நறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது ஒன்றா நறுக்குவியா இல்லை கூட்டமாக நறுக்கலாமா? அதை அப்படியா? நான் பேசாமல் 6 வச்சு நறுக்கிறேன். ஏன்னா 5 வச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவாக விரலான்னு தெரியாமல் போயிடும். சரியா? நான் அப்படியே நறுக்கிறேன். பட் இது மாதிரி பீன்ஸ் கஷ்டமான காய் இருக்கு சமயத்தில் என்கிட்ட கொடுத்துட்றேன் நீ நைஸாக. ரைட்டா? இது கல்கண்டாக நறுக்க சொல்லியிருக்கிய. இப்போது இது போருமா? இது 6 கேரட் தான் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் போருமா? ஓ, பீன்ஸும் இதுவும் சேர்ந்தா உள்ள பட்டாணி இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுரு பேசாமல். சரி, இல்லை ஃப்ரோசன் பட்டாணி இருக்குமா? எனக்கு வேலையே இல்லை இதில். சரியா? இப்போ உனக்கு எனக்கு வேலை கொடுக்கணுன்னு இருந்து வச்சுக்கோயேன், பட்டாணி இருந்ததுன்னா அதையும் வந்து இது பண்ணணும்னு சொல்லுவேன், உரிக்கணுன்னுவேன். இப்போ அது தேவையில்லை. நான் ஃப்ரோசன் பட்டாணி வாங்கி வச்சுருக்கேன் நேற்றுக்கு. எனக்கு நீ வேலை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். சரியா? அது சரி, இந்த குழம்புன்னா அதில் ஏன் வட்டமாக பண்ணி போடணும் கேரட்டை? அது மாதிரி யார் கொண்டு வந்தா ட்ரெடிஷன்? ஓ, ஓகே ஓகே. காய்க்கு வந்து கல்கண்டா இருக்கிறது வந்து தான். அத்தான். சரிதான். பாரு, இப்போ நறுக்கி இருக்கிறது கரெக்டாக இருக்கா பாரு. ஓரளவுக்கு கல்கண்டு மாதிரி நறுக்கி இருக்கேன் நான். உன்னோட அப்ரூவல் காப்பி எனக்கு. அப்ரூவல் கொடுங்க வந்து பாரு, கரெக்டாக நறுக்கியிருக்கேனா பாரு. பாரு, கரெக்டாக இருக்கா? சரி, ஓகே. கேரட்டு. இப்போ அடுத்தது பீன்ஸ் இருக்குது. இந்த பீன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்க பீன்ஸு ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் வருது? நான் இங்கே கோயத்தில் இருக்கும்போது வாங்குவேன், அது வெளிர் பச்சையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது ப்ளஸ் குண்டாக வேறு இருக்கும். அது தெரியுமா? நம்ம ஊர் காய்கறி கொஞ்சம் சோப்பலாங்கியாக இருக்குது. கேரட்டு ஆஸ்திரேலியன் கேரட்னு வாங்குவேன் கோயத்தில் இருக்கும்போது. நீளமாக பெருசாக இருக்கும் ஆஸ்திரேலியன் கேரட்ஸு. அது நல்ல அந்த கலர் இருக்குல்ல, இது கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்கு கலர். இது மஞ்சளாக தான் இருக்குது, ஆனால் ஆரஞ்சு மஞ்சள் என்ன கலர் சொல்லுவேன்? கேரட்டை. ஆமாம், நீங்கள் இந்த புடவை ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்கள, அப்போது வெவ்வேறு கலர் பேர் சொல்லுவீங்கள, பீகாக் க்ரீன், ராமர் கலர், அது மாதிரிலாம் சொல்லுவீங்கள. அது ஏன் கேரட் மஞ்சள், பீன்ஸ் பச்சை அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, கேசரி மஞ்சள் சாப்பாட்டு ஐட்டம் பேரு சொல்லல. ஆமா, ஆமா, கிளிப்பச்சை, கிளிப்பச்சை, அப்புறம் பெருமாள் ராமர் கலர். இன்னைக்கு நான் கிளிப்பச்சை தான் போட்டுட்டு இருக்கேன். காட்டு, பார்க்கவே இல்லை நீங்க? ஓ, அடி பைங்கிளியே. கிளிப்பச்சையா? கிளிப்பச்சை கூட வேற ஏதோ பார்டர் இருக்கு, அது என்ன கலர்? அது இது வந்து பிங்கிஷ் ஆரஞ்சு. பிங்கிஷ் ஆரஞ்சு. அடடா, இந்த கலருக்குள்ள கலர் இல்லை. எனக்கு இந்த கலர் சொல்கிறத கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதனால தான் ஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பேண்ட்டுக்கெல்லாம் பிளாக்கு, ப்ரௌன், ப்ளூ, இந்த 3 கலர் தான் பேண்ட் வச்சுக்கிறாங்க ஜென்ட்ஸு. ஏன்னா அவங்களுக்கு கலர் தேட முடியாது. இல்லாட்டி சொக்கால இப்போ பரவாயில்ல, டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அவங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் தானே துவைச்சி மடித்து வைக்கிறோம். ஆமாம், துணியெல்லாம் துவைச்சி மடித்து வச்சாக்க அது அடியிலேருந்து இருக்கிற சட்டை எடுக்கிறதே இல்லை,
மேலே இருக்கிற சட்டையை மட்டும் டெய்லி போட்டுட்டே இருந்தா ஒரே கலர் தான் வரும். ஆனால் யார் தேடுறது அவ்வளோ உட்காந்துட்டு அடியில் இருக்கிற சட்டை எடுக்கிறேன்னு கலைச்சிடக்கூடாது. மெதுவா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ரைட்டு. நாங்கெல்லாம் வந்து வெரைட்டியா போட்டுப்போம். வெரைட்டியாக போட்டுப்பீங்க. எங்களுக்கு அது அந்த ஏற்கனவே நீங்கள் புடவை செலக்ட் பண்ணும்போது உட்காந்து பயங்கர டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாங்கள்ல. அதனால் எங்களோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அந்த டைத்தையாக சேவ் பண்ணலான்னு தான் பார்க்குறது, வேறு எதுவும் இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே பண்ணுறீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டியா? ஐயோ, இன்னும் இந்த பொய்யிலையும் போய் இவ்வளோ பெரிய பொய்யா இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டியா? தீபாவளிக்கு மட்டும் தானே ட்ரெஸ் வாங்குறோம். தீபாவளிக்கு வாங்குகிறோம், அப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறது, பொங்கலுக்கு வாங்குறதுக்கு போகிறோம். அப்புறம் வந்து நாம் வாங்கலை இந்த வாட்டி. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, உன் பர்த்டேக்கு, என் பர்த்டேக்கு, உன்னோட கல்யாண நாளைக்கு, என்னோட கல்யாண நாளைக்கு அப்படின்னு எவ்வளோ அக்கேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டால் அந்த ஃபங்க்ஷனுக்காகன்னு அவா கல்யாணம், இவா கல்யாணம், ஏற்கனவே கட்டின புடவைலாம் பழைய புடவையை எடுத்து புதுசாக வாங்கணும். எல்லாமே பழசாகிடுது சீக்கிரம் உங்களுக்குலாம். நான் வந்து என்னோட போட்டுக்கிற டிஷர்ட்டு இது கிட்டத்தட்ட 12 வருஷம் பழசு, தெரியுமா இது? நான் போன வருஷம் தீபாவளிக்கு மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எதுக்குமே வாங்கலை. நான் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன், தெரியும். இப்போல்லாம் எல்லாமே ட்ராக் இருக்குது, ஜிபேயில் பே பண்ணுறேன். முன்னாடி மாதிரினா கேஷ்னா சொல்லிடலாம் வாங்கினதே இல்லைன்னு. இப்போ எல்லாமே வந்து ஜிபேயில் பேமெண்ட் நடக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ட்ராக் இருக்குது. சும்மா அடிச்சு விட முடியாது, தெரியல. அது தவிர ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் இருக்கும். எப்போ வாங்கினா புது புடவை போட்டு ஃபேஸ்புக்கில் போய் இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுறீங்களே, ஸோ அதில் எல்லாம் புது புடவை இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. அதெல்லாம் சஷ்டியத்தை பூர்த்திக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது. அப்படியா? அதெல்லாம் ஜாலியாக நான் இப்போ தான் ப்ளவுஸ் தைச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி நான் கட்டின்னு இருக்கேன். அதை பார்த்து உனக்கு பரவாயில்ல, கலராக புடவை கொடுத்தாங்க. எனக்கு ஒரே கலரில் வெள்ளை கலர்லேயே வேஷ்டி கொடுத்துருக்காங்க அத்தனை பேர். வெறும் பார்டர் மட்டும்தான் வேறு, தெரியுமா? ஆனால் வேஷ்டி தெரியுமா, வேஷ்டி தீரவே மாட்டேன்றது. எவ்வளோ நாள் கட்டினாலும் அப்படியே இருக்குது. அது யாருக்காவது கொடுத்தா தான் உண்டு வேஷ்டியை. பழைய வேஷ்டி ஒரு வருஷத்துக்கு மேலே கட்டிக்கூடாதுன்னு நான் ஒரு ரெசல்யூஷன் போட போகிறேன். இனிமேல் நான் எந்த வேஷ்டியுமே உடனே ஒரே வேஷ்டி ஒரு வருஷம் கட்டிக்கலான்னு கேட்காத. அப்படி இல்லை, டெய்லி வேறு வேஷ்டி தான் கட்டிப்பேன். பட் ஒரு வேஷ்டி அவ்வளோ நாள் வருது, உழைக்கிறது பயங்கரமாக. ஸோ அதனால் வேஷ்டி வந்து அதில் வேஷ்டியில் வந்து டிசைன் மாறுறது, ஃபேஷன் மாறுறதுலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. கொஞ்சம் வந்திருக்கு, வெல்க்ரோ வந்திருக்கு, ஜோப்பி வச்ச வேஷ்டி வந்திருக்கு, கலர் வேஷ்டி வந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் கட்டிக்கலாம் அவ்வளோ. ஆனால் அது ஒரு மாதிரி சினிமாவில் நடிக்கிறவங்க கட்டினா பரவாயில்ல போகும். சினிமா சீரியல் நடிக்கிறது கட்டிக்கிற மாதிரி இருக்குது கட்டினா. ஆமாம், நல்லா இருக்குது. வீட்டு உபயோகத்துக்கு இந்த வேஷ்டி பரவாயில்ல, வெள்ளை வேஷ்டி பரவாயில்ல. வெள்ளை வேஷ்டி அதுலேயும் இந்த மைல்கன் வேஷ்டி ஒன்று வாங்குறோம்ல, அதில் சிகப்பு கலரை கால் கிட்ட வச்சு கட்டவே கூடாதுன்றாங்க வேறு. அதில் எதுக்கு அப்போ சிகப்பு கலர் மேல் பக்கம் இருக்குன்னு இல்லை, தாயார் கலர்னு கிடையாது அது. அப்போ அவங்க ரெண்டு பக்கமே பச்சை வச்சு பண்ணியிருக்கலாம் பேசாமல். இல்லை, பச்சையும் நீளமும் அந்த மாதிரி வச்சு மயில்கண் வேஷ்டி வந்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட்டு மேல் பக்கத்தை கீழே, கீழ் பக்கத்து மேலே வச்சு கட்டிக்கலாம். எப்போவுமே இந்த வேஷ்டி எல்லாமே முக்கால்வாசி வேஷ்டி வந்து மேலே ரெட்டு கீழே க்ரீன் அப்படின்னு வருதா, மெரூனா ரெட்டா அது. அதனால அது வந்து கலர் நீங்க சொல்றது கரெக்ட் தான். மயில் கண்ணுன்னா கிரீனும் ப்ளூவும் தான் இருக்கணும் இல்லையா? ஆமா, சோ கிரீன் ப்ளூ சேர்த்து பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம், நல்லா இருக்கும். சரிதான். நீங்க வந்து ஓகே, நான் பீன்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கான்சன்ட்ரேஷனாக கட் பண்ணணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, அந்த காய்கறி இப்போ பரிமாறும் போது பசங்கிட்ட சொல்லு, கட்டிங் கிரெடிட் இந்த டைட்டில்ஸ் போடுற மாதிரி சொல்லணும். கட்டிங் கிரெடிட் டு அப்பா அப்படின்னு சொல்லு பசங்கிட்ட. ஓகே, டைட்டிலில் என் பேர் வரணும். ஓகே, அதான் முக்கியம். ஆமாம், பசங்க எல்லாமே அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு. சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் நான் பண்ணேன்றதுக்கு அத்தாட்சி இந்த வீடியோ இருக்குது, அது போகிறோம். நான் எப்போ இருந்தாலும் போட்டு காமிப்பேன். நீ என்னைக்காவது சொல்லுவேல்ல, காய்கறி நீக்காவது கட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த வேஷ்டி இந்த வீடியோவையே காமிச்சு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பாரு, காய்கறி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகேவா?